ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, புதன்கிழமை நவமி கூடிய ஒரு அற்புதமான வேலையில் செய்யக்கூடிய சில பூஜைகள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அது எப்போது பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை நவமி கூடி வருது. இவன் நிறைய வாட்டி நவமி புதன்கிழமைலாம் வந்து போயிருக்கோம். பட் இப்போது இதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது குழந்தைங்களோட பரீட்சை நேரம். அது எல்லா பெற்றோர்களுக்குமே எப்பொழுதுமே விருப்பம் என்ன பார்த்துட்டிங்கன்னா, நல்ல மார்க் எடுக்கணும், குழந்த நல்லா படிக்கணும். இப்போல்லாம் பாஸ் ஆகுறதுலாம் செகண்ட்ரி. ஃபஸ்ட்டு ஹைலி நிறைய மார்க் எடுக்கணும். அப்படி தான் எல்லாரோட விருப்பமும் இன்றைக்கி இருக்குது. ஸோ அதெல்லாம் நியாயமான விருப்பம் தான், ஒன்றும் தப்பு இல்லை. பாவம் அந்த குழந்தைங்களும் அவங்கவுங்களோட ஹெல்த்தையும் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம பெற்றவங்களும் யோசிக்கணும். சரி, மற்றபடி இந்த பூஜை மூலியமாகவும் ஓரளவுக்கு இந்த குழந்தைங்களோட படிப்பு மேம்பட ஒரு அற்புதமான காலம்தான் இந்த நவமி திதி. அந்த நவமி திதி அன்று, அதுலேயும் புதன்கிழமை, புத்திகாரகனாக விளங்கக்கூடிய புதன்கிழமை அன்று வரக்கூடிய நவமி கூடுதலான விசேஷம். அன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த அயக்ரீவர் சரஸ்வதி பூஜை, இதோட பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அறிவு மேம்படும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஞாபக சக்தி விருத்தி ஆகும். அதுவும் இந்த பரீட்சை நேரத்தில் இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணும்போது இந்த குழந்தைங்களுக்கு நிறைய இந்த டென்ஷனாலேயே நிறைய பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பாருங்களேன். அதெல்லாம் நிச்சயமாக குறையும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஐக்கிரீவர் பூஜை பண்ணோம், சரஸ்வதியோட ஸ்லோகங்கள்லாம் சொன்னோம், இந்த நாளில் இப்படி சொன்னால் நம்ம நல்ல மார்க் எடுக்கலான்ட்டு பெரியவங்க வாத்தியார்லாம் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டுரும். ஸோ அதுவே ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு குழந்தை ஒரு பரீட்சை அட்டன் பண்ணும்போது அதோட பலன்கள் நிச்சயமாக சிறப்பாக தான் இருக்கும். ஸோ அதன்படி அந்த நாளோட மகத்துவம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த புதன்கிழமை நவமி ப்ளஸ் ரோஹிணி திருநக்ஷத்திரம் மதியம் வரைக்கும் இருக்கும். இந்த ரோஹிணி திருநக்ஷத்திரத்தோட ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அதாவது ஜோதிடத்தில் அது என்ன பார்த்துட்டிங்கன்னா, அது ஒரு குரு நட்சத்திரன்ட்டே சொல்லுவாங்க. ஒரு மாஸ்டர் நட்சத்திரம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பேர். ஏன்னா அந்த நட்சத்திரக்கார எல்லாருமே மோஸ்ட்லி அவங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த நட்சத்திரமும் அன்றைக்கி இருக்கிறதுனால அது ரொம்ப விசேஷம். இன்னும் கூடுதலாக இந்த பண்ணக்கூடிய அந்த பூஜையோட பலன்களை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அந்த நாள் ரோகிணி புதன்கிழமை கூடிய வேலையை சத்தியபாலித ரோகிணி அப்படின்ட்டு ஒரு விசேஷமான திருநாமமும் அன்றைக்கி உண்டு. அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு, புதன்கிழமை கூடிய ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதோட விசேஷம் என்ன பார்த்துட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு நல்லா படி சொல்லிகிட்டே வளர்க்குறது உத்தமந்தான். ஏன்னா எதிர்காலத்தில் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், பிழைப்பு கல்வி அது. பட் அதோடையே ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக எல்லா பெற்றோர்களும் சொல்லி வளர்க்கணும். எந்த காலத்துலேயும் பொய் பேசக்கூடாது. இந்த பொய் பேசுவதனால நிச்சயமாக ஞாபக மறதி வரும். சமயத்தில் நமக்கு எல்லாமே இருந்தோம், எல்லாமே தெரிஞ்சோம், அதை செயல்படுத்த முடியாமல் ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியே வளர்க்கணும். அதனால் கூடுமான வரைக்கும் பொய் பேசாமல் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு நிலையை எல்லா பெற்றோர்களும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த ரோஹிணி எப்படி இருக்குன்னா, சத்தியபாலித ரோஹிணி ப்ளஸ் புதன்கிழமை நவமி, இப்படி எல்லாமே ஒரு விசேஷமான ஒரு ஞாபகத்தை விருத்தி, மூளையை நல்ல முறையில் வளர்ச்சி அடையக்கூடிய செய்ய அளவுக்கு ஒரு விசேஷமான காலம் அது. மூளை வளர்ச்சி, மூளையோட திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அது. அந்த நாளில் நிச்சயமாக காலையிலேயே குழந்தைங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அயக்ரீவர் சரஸ்வதி ஸ்லோகங்களெல்லாம் சொல்லுங்க. வீட்டில் படம் இருந்தால் கைகளால் அரைச்சி சந்தனம் வைக்கிறது ரொம்ப உத்தமம். அந்த மாதிரி பண்ண சொல்லுங்க. ஈவினிங்கில் குதிரை எங்கேயாவது அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது தேடி பாருங்கள். ஏன்னா இது பரீட்சைக்கு படிக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக பல ஆயிரம் இல்லை பல லட்சமே செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கி பெற்றவங்க இருப்பாங்க.
அதனால் இந்த குதிரையை தேடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நவமியில் பொதுவாகவே குதிரைக்கு அவித்த கொள்ளுன்னா அப்படியே கடையில் வாங்கிட்டு போய் அப்படியே கொடுக்கக்கூடாது. அதை நல்லா வேக வச்சு அதை ஆற விட்டு அதை எடுத்துகிட்டு போய் அந்த குதிரைக்கு கொடுக்கணும். பொதுவாகவே இது நவமிக்கு. பட் ஆனால் அந்த புதன்கிழமை நவமி ஒரு அறிவு விருத்தி காலம் ஒன்று ப்ளஸ் ஏன் மாலையில் சொல்கிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, மதியம் மேலேயே மிருகசிரேஷம் திருநட்சத்திரம் வந்துடும். இந்த மிருகசிரேஷம் திருநட்சத்திரத்தில் எந்த விதமான விலங்குகளுக்கு, அதாவது கால்நடைகள், அந்த விலங்குகளுக்கெல்லாம் நம்ம உணவு கொடுக்குறோம் வச்சிங்களேன், அது கூடுதலான பலன்களை தரும் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று உண்டு. ஸோ அதனால் இந்த நவமியோட இந்த மிருகசிரேஷமும் சேர்ந்துருக்கிறதுனால மாலையில் நீங்கள் இந்த மாதிரி குதிரைகளுக்கு அவித்த கொள்ள கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது எல்லாமே குழந்தைங்களுக்காகவே சொல்லிகிட்டு இருக்கேப்பா. பெரியவங்களுக்கெல்லாம் அறிவு விருத்தி, மூளை பலம் பெறுவது, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி உண்டான்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டு. இந்த அறிவு விருத்தின்றது ஏதோ படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயமே கண்டிப்பாக கிடையாது. எல்லாருக்குமே எத்தனை வயசானாலும் சரி, அப்போது கூட அவங்களுக்கு அறிவு விருத்தி ஆகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அறிவு முழுமையாக அடைஞ்சிடுத்துன்னா அவங்க முக்தி அடைஞ்சிருவாங்க. நம்ம அந்தளவுக்கு எத்தனை பேர் இருக்கிறோன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் இந்த அறிவு விருத்தி, அறிவு பிரகாசமாக இருப்பதற்கு இன்னொரு விசேஷமான ஒரு டைமிங் ஒன்று உண்டு அதே புதன்கிழமையில். அதாவது மதியம் கரெக்டாக பகல் 1:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். ஏன்னா இந்த சூரிய உதயம் ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட தள்ளி இருக்கும். ஸோ 12, 1:30 ராவு காலம் வச்சிங்களேன். ராவு காலமானது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1:50, 1:45 சம்திங் அது வரைக்கும் இருக்கலாம். 2 மணிக்குள்ளே இருக்கலாம் வச்சிங்களேன். நீங்கள் அதெல்லாம் எக்ஸாக்டாக நீங்கள் கணக்கு பண்ணிங்க. சும்மானா உங்களுக்கு ஒரு தோராயிரமாக சொல்கிறேன், ஒரு 1:20 ஒரு 1:50க்குள்ளே இந்த டைமிங்கை ஞாபகம் வச்சுங்க. இந்த டைமிங்குள்ளே விஷ்ணு துர்க்கையோட காயத்ரி, அப்புறம் விஷ்ணு துர்க்கையோட ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது ஏன் அப்படி இதை சொல்கிறோன்னா, இந்த விஷ்ணு துர்க்கைன்றவ மிகப்பெரிய அலாதியான சக்தி உடையவங்க. அதில் பெரிய விஷயம் என்னென்னா, இவங்க சித்தர்களுக்கே பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு விசேஷமான தேவி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஏன் இப்போ விஷ்ணு துர்க்கையை புதன்கிழமை ராவு காலன்றதுனாலையா அப்படின்னா, புதன்கிழமை ராவு காலத்துக்கு உத்தமந்தான். பட் ஆனால் கூடுதலாக ஒரு கிரகங்களோட சேர்க்கை இங்கே இருக்குது. அதாவது இந்த கும்பம் ராசியில் ராகு பகவானோட புத பகவானும் சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த ஒரே ராசியில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ராகு பகவானோட புதன் பகவானும் இருக்கிறதுனால அந்த டைமிங்கில், ஏன்னா நம்ம எந்த கிரகத்தை மீன் பண்ணி இப்போது எந்த பூஜை பண்ணாலும் அது ரொம்ப சிறப்பாக இருக்குமான்னா கொஞ்சம் சந்தேகம்தான். பட் ஆனால் இந்த ராகு காலம் வெரி பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ராகு கேதுக்குள்ளே எல்லாருமே உள்ளே போயிட்டுறாங்க கிட்டத்தட்ட. ஸோ அப்போ எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ராகு கேது தான் இப்போ வலிமையான பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த டைமிங் ராகு பகவானுக்குரிய அந்த டைமாக விளங்கக்கூடிய அந்த ராகு காலத்தில் நம்ம விஷ்ணு துர்க்கையை இந்த மாதிரி ஏதேனும் ஸ்லோகங்களால் வழிபடுவது. முடிஞ்சால் எங்கேயாவது அக்கம் பக்கத்தில் கோயில் இருக்குது, அந்த டைமிங்கில் கோயில் திறந்துருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணினாலும் நீங்கள் போய் தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் மிகப்பெரிய விசேஷமான ஒரு ஞானம், அறிவு நிச்சயமாக மேம்படும். ஸோ இந்த மாதிரி காலங்களை யாருமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திங்கோ. கூடுதலாக குழந்தைங்க நல்லா படிக்கணுன்ற எண்ணம் இருக்கிற பெற்றவங்க எல்லாருமே இந்த ஏழையாக இருக்கக்கூடிய குழந்தைங்கள், இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க ஏதாவது தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி சமயத்தில், இந்த மாதிரி காலங்களில் ஏதேனும் ஒரு சின்ன உங்களால் முடிஞ்ச ஒரு நோட்டு, பேனா, பென்சில், புத்தகம் சம்திங் ஏதாவது ஒன்று கொடுங்க. அந்த குழந்தைங்களோட சந்தோஷம் நம்ம குழந்தைங்க நமக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் சந்தோஷத்தை தருவாங்க. ஓம்